நான் ரொம்ப 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 அலைஞ்சு அன்றைக்கி சத்யராஜ் சார் மேனேஜர். அப்போ அன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் பெரியவர் எல்லோரும் தெரியும். கதை சொல்கிறதுக்கு கரெக்டாக மத்தியானம் 2 மணிக்கு வர சொல்லிட்டார். நான் 2 மணின்னா நான் மத்தியானம் 2 மணிக்குனா 1:30 மணிக்கு போய் அவர் ஆஃபீஸில் உட்காந்துட்டேன். இவர் என்ன பண்ணியிருக்காரு, எப்போதுமே மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஒரு 4-5 மணி வரைக்கும் தூங்கிட்டு தான் ஆஃபீஸ் வருவார். இது இவருடைய பழக்கம். நான் 2 மணிக்கு போய் உட்காந்தோன்னா ஆஃபீஸ் பையன் சொன்னால், சார் வரமாட்டார் சார் அப்படின்னு. இல்லை, அவர் என்ன 2 மணிக்கு வர சொல்லியிருக்காரு, வரமாட்டார்னு சொன்னால் கேளுங்க. 2:30 வரைக்கும் உட்காந்து, சார் மரியாதையாக சொல்கிறேன்ல. தெளிவாக சூர்யாவுக்கு தெரியும், நம்ம கமலியை கல்யாணம் பண்ணிக்கணும்னா காசு வேணும் அப்படின்னு. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஓடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடியாடுறது பொண்ணு. வந்தியன்னா உனக்கு எப்படி சோறு போடுறதுன்னு யோசிக்கிறேன் ஆணு. நான் அன்றைக்கி தேவா சாரோட ஒரு கம்போசிங் இருந்துச்சு. அப்போ உட்லண்ட்ஸில் ரூம் போட்டிருந்தாங்க. அந்த உட்லண்ட்ஸில் கம்போசிங் காலையில் போனோன்னு தேவா சார் அப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். இதில் எல்லாருமே சொல்லுவாங்க, நான் அந்த சீனில் அந்த ஐடியா சொன்னேன், இந்த சீனில் ஐடியா சொன்னேன். எனக்கு நேரம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சென்னைக்கு சூர்யா வர்றாரு, கமலியும் வேலைக்காக வர்றாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஒருத்தர் தெரியாமல் இடிச்சுக்குவாங்க. கமலிக்கு அந்த இடத்துல ஒரு பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிரும் சூர்யாவை பார்த்து. ஒவ்வொரு இடத்துலையும் அவரை பார்க்கும்போது இவன் என்ன ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கான். அவன் தேவையில்லாமல் ஃபாலோ பண்ணாங்க, தேவையில்லாமல் இடிக்கிறான்பா. அது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா மனிதர்களையும் சூழ்நிலை தான் ஆக்கும். எனக்கு 10 மணிக்கு ஒரு காரியம் செய் நீ அப்படின்னு நான் அவன்கிட்ட சொல்லியிருப்பேன். அவன் 10 மணிக்கு வர முடியாத சூழ்நிலை அவனுக்கு எதுவாகவே இருந்திருக்கலாம். சொல்ல முடியாது. நான் ஐசன்டேட்டராக இருக்கும்போது நான் ஒரு சன்னி வச்சுருப்பேன். கரெக்டாக 10 மணிக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சன்னியை இதை விட ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இது உண்மையிலேயே நடந்த விஷயம். இது முதல் முறையாக நான் ஒரு பேட்டியில் சொல்கிறேன். நான் ஐசன்டேட்டராக இருக்கும்போது ஒரு கதை, ஐசன்டேட்டராக இல்லை யார்ட்டையும், பட் கதை சொல்லுவேன். போகும்போது நான் ரொம்ப 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 அலைஞ்சு அன்றைக்கி சத்யராஜ் சார் மேனேஜர், ராமநாதன் சார். அப்போ அன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் பெரியவர் எல்லோரும் தெரியும். கதை சொல்கிறதுக்கு கரெக்டாக மத்தியானம் 2 மணிக்கு வர சொல்லிட்டார். நான் 2 மணின்னா நான் மத்தியானம் 2 மணிக்குனா 1:30 மணிக்கு போய் அவர் ஆஃபீஸில் உட்காந்துட்டேன். இவர் என்ன பண்ணியிருக்காரு, எப்போதுமே மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஒரு 4-5 மணி வரைக்கும் தூங்கிட்டு தான் ஆஃபீஸ் வருவார். இது இவருடைய பழக்கம். நான் 2 மணிக்கு போய் உட்காந்தோன்னா ஆஃபீஸ் பையன் சொன்னால், சார் வரமாட்டார் சார் அப்படின்னா. இல்லை, அவர் என்ன 2 மணிக்கு வர சொல்லியிருக்காரு அப்படின்னா. வரமாட்டார்னு சொன்னால் கேளுங்கன்னா. 2:30 வரைக்கும் உட்காந்து, சார் மரியாதையாக சொல்கிறேன்ல, வெளியே போங்க சார், என் நேரத்தையும் எடுத்துகிட்டு. அவர் 5 மணிக்கு வருவார் சார் அப்படின்ட்டான். நான் எழுந்து வந்துட்டேன். அவர் 2:45 கதை கேட்க வந்துட்டார். வந்தோடனே இவன் என்ன சொல்லிட்டான், அப்படி யாரும் வரல சார் அப்படின்னு சொல்லிட்டான். போய் மறுநாள் போகிறேன். ஒரு வளர்ந்து வர ஐசன்டேட்டர் நீ, உனக்காக நான் என் மத்தியானம் தூக்கத்தை விட்டு மரியாதைக்கு கதை கேட்கணுன்னு 2:45 வர்றேன், நீ வரலன்னா அப்படின்போது அவன் எதுக்கு நின்று கையெடுத்து கும்பிட்றான். என்னை காட்டி கொடுத்த என்ன பண்ணுவீங்க? காட்டி கொடுக்க முடியாது தான். அப்போ நான் தானே கேட்டவனாகிறேன். இதுதான் வாழ்க்கை. இது மாதிரி நிறைய நிகழ்ச்சி வச்சுருக்கேன். பெரிய பெரிய நிகழ்ச்சிலாம் வச்சுருக்கேன். சொன்னேன்னா இப்படி தான்மா நடக்கும், இது ஒரு சாதாரண நிகழ்ச்சியாக போகிறேன். அதனால் எனக்கு மனிதர்கள் மேலே எப்போதுமே கோபமே வராது. சூழ்நிலை தானது அவர்களுக்கு. ஒரு கதை சொல்லுவார்கள். அப்படியே ஒரு 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 காரில் ஒருத்தர் பயணம் பண்ணிட்டு வர்றாரு, இன்னொரு காரில் ஒருத்தன் ஓட்டிகிட்டு வர்றான், இன்னொருத்தன் தவறாக வர்றான். இவர் நிறுத்தணுன்னா அவன் திட்டுவான், அவனை பயங்கரமாக திட்டுவான். ஏன் அப்படி இப்படின்னு திட்டணுன்னா ஒரு பொறுமையாக இருப்பார். அவன் போயிடுவான். போனோன்னு உள்ளாக்கு உட்காந்துருக்க பையனி கேட்பார் அவரை. அந்த ஆள் முறையே இல்லாமல் திட்டிட்டு போயிட்டான். அதை ஏன் சார், சார் அது குப்பை சார், அதை ஏன் சார் தூக்கி சுமக்கணும், அது போய்ட்டு போ சார், நம்ம வேலையை பார்ப்போம் சார். வாழ்க்கை அவ்வளோதான். குப்பைகளை நான் சுமப்பதில்லை. காதல் கோட்டையில் மறுபடியும் கமலி சென்னை போகும்போது ஜென்சி ஒரு இடத்துல கேட்பாங்க, ஏன் நீ அந்த ஆளை பார்த்து எரிஞ்செறிஞ்சு விழுகிற, என்னன்னு தெரில, அந்த ஆளை பார்த்தா என் மனசு இழுத்துட்டு போகுது, எனக்கு பயமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நீ உன் காதலை சொல்லிடலாம்ல அப்படின்னா, நான் வேற ஒருத்தரை காதலிக்கிறேன் அப்படிம்பாங்க. சின்ன வயசுலேருந்தே
யாரையாவது எங்கேயாவது பார்க்கும் பொழுது இதை இந்த கேள்விக்கு நான் ரொம்ப ஃப்ராங்காக பதில் சொல்கிறேன். ஏன்னா இதை கேட்கின்றவர்களுக்கு இதை பார்க்கின்றவர்களுக்கு அது புரியணும் அப்படிங்கிறதுக்காக. நமக்கும் தெரியாமல் நம் ஆழ் மனதில் ஒரு டெலிபதின்னு ஒன்று இருக்கும். அது வந்து எனக்கு பதிஞ்சிருக்கும். அந்த பதிஞ்சு போனதை வந்து நான் இறுக்கி பிடிச்சிட்டு இருப்பேன். இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து நான் அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு அவர் ரொம்ப தூரத்தில் இருப்பார். எனக்கும் அவருக்கும் எட்டாத ஒரு தூரமாக இருக்கும். ஆனால் இவருக்கு நமக்கு ஏதோ இருக்குது, இவருக்கு நமக்கு ஏதோ இருக்குன்னு மட்டும் தோணும். பட் இயல்பில் வந்து அந்த மனிதனை முதல் சந்திக்கும் போது இடிச்சிட்டு சந்திப்பா, பக்கத்தில் இருந்து போதான் இவன் காலி பயலாக இருப்பா அப்படிமா. ஆனால் மனசு வந்து என்னமோ தெரியல இழுக்கும். அது எப்படி சார் இழுக்கும் அப்படின்னா, நான் நிறைய நிகழ்ச்சி சொல்லுவேன். உங்களுக்கு வந்து சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி ஒரு 7-8 வருடத்திற்கு முன்னால், இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் உண்டு. 7-8 வருடத்திற்கு முன்னால் நான் ஒரு நாள் ஒரு விளம்பரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதில் ஒருத்தர் நடிச்சிட்ருக்காரு. யார் இவர்? நமக்கு ரொம்ப நெருக்கமானவர் போட்டிருக்கு. யாருன்னு தெரியாது எனக்கு. இது வந்து ஒரு நிகழ்ச்சி தான் சொல்கிறேன். என்னுடைய லைஃப்பில் நான் ஒரு நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகள் நான் கிராஸ் பண்ணியிருக்கேன். அதை நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவேன். இதை சொல்லிவிட்டு இன்னொரு நிகழ்ச்சி கூட சொல்கிறேன் உங்களுக்கு. அப்படியே பார்த்துட்ருக்கேன். யார் இவர் அப்படின்னு. இதற்கு முன்னால் அவர் ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. அதை பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு மைண்டில் இல்லை. யாரும் இருக்குது, இவருக்கு அவருடைய பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையே இவருக்கு நமக்கு ஏதோ இருக்குது அப்படின்னு அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு தோணும். ஸ்க்ரீனில் பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு தோணும், இவருக்கும் நமக்கு ஏதோ இருக்கேன்னு. ஒரு பல வருடங்கள் போயிடுச்சு. 5 வருடங்கள் போயிடுச்சு, 6 வருடங்கள் போயிடுச்சு. ஒரு நாள் என்னுடைய டாக்டர் விஜயலட்சுமி வந்து ஏதோ ஒரு ஷூட்டிங்கில் இருக்கும்போது ஃபோன் பண்ணாங்க. சார், அப்பா உங்களை வந்து சோன்சோ பேருடைய ஒருத்தர் வந்து கேட்குறாருப்பா, உங்களோட பேச முடியுமாங்கிறாருப்பா அப்படின்னு சொன்னேன்னே. அவர் பேர் கூட எனக்கு தெரியாது. எனக்கு உடனே மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு, இவராக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, அவரை பற்றி டீட்டெயில் அனுப்புமா அப்படின்னு சொல்லி நான் கூகுளில் போய் பார்க்குறேன். அவர் தான். இப்போ நாங்கள் 2 பேரும் நல்ல நண்பர்கள். அது விடுங்க. ஒன்று ஒரு நாள் காலையில் நான் நிறைய நிகழ்ச்சிகள் சொல்லிட்டு போவேன். ஆனால் 2-3 நிகழ்ச்சி சொல்கிறேன். எது தேவையோ வச்சுங்களா தூக்கி போட்டுருங்க. ஒரு நாள் காலையில் எழுந்துடுறேன். எழும்போது எனக்கு ஞாபகம் வருது. அப்போ வந்து என்னுடைய பேத்தி தியா வந்து இவ்வளோ பெருசு இருக்கும். ஸ்கூலுக்குள்ள ஒரு 3 வயசு இருக்கும் அப்படின்னு. என்னுடைய லாஸ்ட் டாக்டர் நிரஞ்சனி. எழுந்தோடனே முதல் சிந்தனை என் கண்ணுக்கு அப்படி தோணுது, இவங்க 2 பேருக்கு இன்றைக்கி ஆக்சிடெண்ட் இல்லை 2 வீலரில் அப்படின்னு இல்லை 2 வீலரில் ஆக்சிடெண்ட் அப்படின்னு எனக்கு சீன் தோணுது. ரைட்டு, ஓகே அப்படின்னு காலையிலேருந்து இருவரையும் கண்கொத்தி பாம்பாக பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி 2 பேரையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சாயந்தரம் ஒரு 6 மணி, எல்லோரும் வெளியில் கிளம்புறாங்க. என்னுடைய ஃபஸ்ட்டு டாக்டர் கனி, விஜி, நிரஞ்சனி, தியா. அப்போ தியாவுக்கு 2வது டாக்டர் இல்லை. கிளம்புறாங்க. நான் கீழே நிற்கும்போது எங்கடா போகிறீங்கண்ணே? வெளியில் போகிறோம். எதில் போகிறீங்கண்ணே? காரில் போகிறோம். ஸோ நம்மளுடைய கணக்கு வந்து 2 வீலரில் இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்றுட்டுருக்கேன். போயிட்டு வந்துட்டாங்க. நான் ரூமுக்குள்ளே நிற்கிறேன். இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. அப்பா சேஃபடா, நம்ம காலையிலேருந்து நம்ம நிகழ்ச்சி அப்படி ஒன்றும் இல்லைடா அப்படின்னு நினைக்கும் போது கீழே இருந்து நிரஞ்சன் எனக்கு ஃபோன் பண்ணுது. அப்போ அந்த 2 வீலர் சாவி எடுத்து போடுங்க அப்படின்னு. எதுக்குடா அப்படின்னு கேட்குறேன். இல்லைவா, ஸ்வீட் கேட்டு அழுதுகிட்டே இருக்கா, சரவண பவன் வரைக்கும் கூட்டு போய் அவளுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டு வர்றேன்னு. நான் வீட்டில் வெட்டியாக உட்காந்துட்ருக்கேன், நான் போய் வாங்கிட்டு வர்றேன் கொடு அப்படின்னு. கொடுக்க முடியுமா முடியாதா? அவள் அழுகிறா. நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன். நான் ஏன் ப்ராமிஸ் காப்பாற்றுறதா, உங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆகிறதா? சரி, இதை நிறுத்த முடியாது. சாவியை வந்து பால்கனிலேருந்து போட்டேன். பின்பக்கமாக கதவு அங்கே தான், பின்பக்கம் அந்த பால்கனிக்கு பக்கத்தில் தான் அந்த 2 வீலர் நிறுத்தியிருப்பாங்க. அந்த 2 வீலரை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு மேலே அவங்க நான் நின்று பார்த்துட்ருக்கேன் என்ன நடக்க போகுதுன்னு. மேலே அவங்க சிஸ்டரை பார்த்து, அக்கா முகத்தை கவர் பண்ணுறதுக்கு ஒரு துணி எடுத்து கொடுக்கா அப்படின்னு சொன்னோடனே கனி வந்து ஓப்பன் பண்ணி ஒரு துணி எடுத்து கீழே போடுது. அந்த துணியை வாங்கி மடியில் வச்சுக்கிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு நிரஞ்சனி வந்து அந்த பாப்பாவை தூக்கி முன்னாடி வச்சுட்டு துணியை எடுத்து கட்டுது. பாப்பா த்ராட்டில் ரைஸ் பண்ணிடுது. வண்டி போய் மோதுது. கண்ணுக்கு எதுக்க பாப்பா தூக்கி எறியப்படுது.
வண்டி போய் அங்கே விழுந்துச்சு, நிரஞ்சனிக்கு கால் முறிஞ்சு ஒரு மாதம் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. இது மாதிரி ஒரு 100 நிகழ்ச்சி வச்சுருக்கேன் வாழ்க்கையில். இன்டிவிஷன் நடக்கும். நீங்கள் சொன்ன மாதிரியே அப்படி திரும்பி பார்த்தோன்னே, ஓ இவங்களுக்கு நமக்கு ஏதோ தொடர்பு இருக்குது, அதெல்லாம் வாழ்க்கையில் நடந்திருக்கு. சொன்னேன்னா அதை மட்டுமே பேசிகிட்டு இருக்கலாம். அதனால் மனம் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அதனுடைய பவர் வந்து வேறு. அந்த மைண்டுக்கும் அது வந்து இந்த மனோசக்தின்னு லோக்கலாக புத்தகம் போடுறாங்கல்ல, அதுலலாம் இல்லை, அதுலலாம் இருக்கவே இருக்காது. நீங்கள் அதுக்குள்ளேலாம் போகவே போகிறாங்க. ஃப்ராய்டை படிங்க, சிக்மண்ட் ஃப்ராய்ட் படித்து பாருங்கள். அதே மனசு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லுவார். அது ஒரு பெரிய விஷயம். அதனால் என்னை ரொம்ப பேர் கேட்டுட்ருக்காங்க. அது ரொம்ப நியாயமானது. அதுதான் அவளுடைய உண்மையான காதல். அவனை பார்க்கும்போது அவன் தான் அவளுக்கு உள்ளவன். அதாவது அவளுக்காக விதிக்கப்பட்டவன். உங்கள் வாழ்க்கை எதை நோக்கி போகணுமோ அதை நோக்கியே அமையும். நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒரு பெரிய பாடகராகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னு வைங்களேன், எனக்கு பாடவே தெரியாமல் இருக்கும். எங்கள் அப்பா அம்மா செத்து போயிடுவாங்க, எல்லாம் போயிடுவாங்க. என்னை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு டீ கடையில் விடுவாங்க. அவன் பாட்டு போட்டுகிட்டே இருப்பான். அந்த டீ கடைக்கு வந்து உட்காந்து ஒருத்தர் பாட்டு கேட்டுருப்பார். அவர் சாதாரண மியூசிக் டேரக்டராக இருப்பார். நீ என்ன பண்ணுறான் பாரு, சரிவா என்கிட்ட இருப்பார். அங்கே போய் ஹார்மோனியம் கற்றுக்குவான். அங்கேருந்து அவனுடைய எதிர்காலம் எங்கேயோ தீர்மானிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் அதையெல்லாம் கண்டுகொள்ளவே முடியாது. எந்த புள்ளியிலிருந்து உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுன்னு தெரியவே தெரியாது. நான் பெரிய விஷயங்கள் பேசிகிட்ருக்கேன். அதனால் தன்னையும் அறியாமல் அவள்கிட்ட இழுத்துட்டு போகிறது உண்மை. ஆனால் அதே நேரத்தில் நம்ம சூர்யான்னு ஒருத்தனை காதலிக்கிறோம், அவன் இல்லை அப்படிங்கிறது அவளுடைய அறிவு. உள்ளுக்குள்ளே இருக்கிறது மனசு, வெளியில் பேசுகிறது அறிவு. அவ்வளோதான். இழுத்துட்டு போய் தான் தீரும். ஆனால் அறிவு சொல்லும் செய்யாதேங்கும், அறிவு சொல்லும் செய்யாதே அப்படிங்கும். எதை கேட்குறது சார்? நீங்கள் நான் உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு உதாரணம் சொல்கிறேன், யாரும் சொல்லாத. ஏபிஜே அப்துல் கலாம் இந்தியாவுடைய பிரதமராக இருந்தார். முதல்ல முடிச்சுட்டு இங்கே படித்து முடிச்சுட்டு அவருக்கு 2 இன்டர்வியூ வருது. ஒன்று டிஃபென்ஸ்லேருந்து வருது. அவருடைய மிகப்பெரிய ஆசை வந்து தான் ஒரு பைலட் ஆகணும்னு. ஆனால் முதல்ல அந்த இன்டர்வியூ தான் அட்டன் பண்ணுறாரு. அந்த இன்டர்வியூவில் மொத்தம் வந்து 7 பேரோ 8 பேரோ செலக்ட் பண்ணணும். இவர் 8ஆவதா 9ஆவதா ஆகிறாரு. இவருடைய ஒரே மைனஸ் பாயிண்ட் கொள்ளும் தலை. அதனால் இவருக்கு அது கிடைக்காது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாகுது. அதே நேரத்தில் போகிறாரு, ரிஷிகேஷ் போகிறாரு. அங்கே போயிட்டு இருக்கும்போது சித்பவானந்தோ ஏதோ ஒரு இது அங்கே போய் நிற்கும்போது வாட்ஸ்அப் ப்ராப்ளம் கேட்குறாரு. நான் இதை நோக்கி வந்தேன், இதுதான் எனக்கு கிடைச்சி. எது உனக்கு கிடைக்கிறதோ அது உனக்கு தீர்மானிக்கப்பட்டது போ அப்படின்னாரு. அங்கே போனதுனால அவர் கரெக்டாக போய் இந்தியாவுடைய பிரசிடெண்ட்டாக உட்கார்றாரு. வாழ்க்கை உங்களை எதை நோக்கி அழைத்து செல்ல வேண்டுமோ அதை நோக்கி அழைத்து செல்லும். மனம் உங்களை எதை நோக்கி அழைத்து செல்ல வேண்டுமோ அதை நோக்கி அழைத்து செல்லும். அந்த நேரத்தில் இது சாதாரண விஷயம். கமலியோட மனம் சூர்யாவை நோக்கி அழைத்து சென்றதுக்கு காரணம் அவளுக்கு உள்ளே இருந்த உண்மையான லவ். அதுலேருந்து அவள் கெட்பேக் ஆனது வந்து அவளுடைய ஆனஸ்டி. கமலியோட வியூவில் பேசணும். சூர்யாவுக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். சூர்யா வந்து ஜெய்ப்பூர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு வருவார். கூடவே இருக்கிற பாண்டு வந்து போகும்போது சொல்லுவார், நான் உனக்கு வந்து ஒரு நல்லது சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன், இந்த மாதிரி பார்த்துட்டு காதலிக்கிறதே இப்படி இருக்குது, நீ பார்க்காம இருக்க, கொஞ்சம் வாழ்க்கையை யோசிச்சுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே வந்ததுக்கப்புறம் பன்னீர் கேரக்டர் கூட ஒரு இடத்துல அந்த மாதிரி சொல்லுவார். ஆனால் சூர்யாவுக்கும் மனசுக்குள்ளே வந்து இருக்கும், கமலியை வந்து அவர் பார்க்காமே காதலிச்சுட்டு இருப்பார். இப்போ சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டிருந்தா அவர் கமலியை பர்சீவ் பண்ணியிருக்க மாட்டார்ல சார்? படத்தினுடைய காலகட்டம் 1996 90. பெரும்பாலும் பெண்களுக்கு வந்து அப்போதைய பெண்களுடைய மனநிலை வந்து இமோஷனல். ஆண்களுடைய மனநிலை வந்து செக்யூரிட்டி. பெண்கள் உணர்ச்சி பூர்வமானவர்கள், ஆண்கள் மெட்டீரியலிஸ்டிக் ஆவாங்க. தெளிவாக சூர்யாவுக்கு தெரியும், நம்ம வந்து கமலியை கல்யாணம் பண்ணிக்கணும்னா காசு வேணும் அப்படின்னு. என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஓடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடியாடுறது பொண்ணு. வந்தியனா உனக்கு எப்படி சோறு போடுறதுன்னு யோசிக்கிறவன் ஆணு. அவர் லெட்டரில் கூட சொல்லியிருப்பார், வேலையை விட்டுட்டேன் இன்னொரு வேலையை தேடிட்டு ஒன்று வந்து பார்க்க. அதனால் எப்போதுமே தன்னால் வந்து ஒரு பொண்ணை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த ஆண் வந்து அவளுக்கு சோறு போட முடியுமா, வீட்டு வாடகை கொடுக்க முடியுமா? நீங்கள் ரொம்ப யோசிச்சு பாருங்கள். ஒரு சின்ன விஷயம், புதிய பாதையில் பார்த்திபன் பண்ணியிருப்பார். அந்த குளிக்கிற பிரச்சனைக்காக அந்த கதவை எடுத்துகிட்டு வந்து அடிப்பார். அது ஒரு ஆண் தான் பண்ண முடியும். ஒரு ஆண் தேவைப்படுகிறான் அங்கே. நீங்கள் அதை வந்து அது அந்த பெண்ணுக்கான பாதுகாப்பாக அதை செய்து அவன் ரவுடியாக இருக்காருந்தாலும் அதை செய்து தான் ஆக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும்.
அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சூர்யாவுடைய பார்வை எல்லாமே வேலை வாங்கணும், நல்ல வேலை கிடைச்சா தான் போய் கமலியை பார்க்கணும், கமலி வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, நீ யாருன்னு கேட்பாங்க, வேலை இல்லைன்னு சொன்னால் எப்படி ஒத்துக்குவாங்க, நீங்கள் ஒன்றுமே இல்லை, நான் ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணுறேன், அவள் வீட்டுக்கு போகிறேன், என்ன தம்பி வேலை இல்லைங்க அப்படின்னாங்க, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அவள் வீட்டுக்கு போகிறேன், என்ன தம்பி மாதம் 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்கிறாங்க, அவங்களுக்கு உடனே வேணும் ஒரு 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான், அவன் என்ன ஜாதியாக வேணுமாலும் இருந்துட்டு போட்டுங்க, நம்ம பொண்ணை நல்லா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு செக்யூரிட்டி வரும் இல்லையா. அப்போ ஆண்கள் மெட்டீரியலிஸ்டிக்காக தான் லவ் அணுகுவாங்க, பெண்கள் இமோஷனலாக அணுகுவாங்க. அதுதான் கமல் மெட்டீரியலிஸ்டிக்காக லவ் அணுகுவா, சூர்யா வந்து கமலி எமோஷனலாக லவ் அணுகுவா, சூர்யா மெட்டீரியலிஸ்டிக்காக லவ் அணுகுவான். அதுதான் அடிப்படை. அது காதல் கோட்டையில் வந்து கிளைமேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். 2 பேரும் பார்த்துடணும், அந்த பதட்டம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா காலையிலேருந்து இவரோட ஆட்டோவில் சுற்றிட்டு இருப்பாங்க, அவர் கொண்டு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கி அவர் கிளம்பிடும், ட்ரெயின் கிளம்புற வரைக்கும் நமக்கு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போயாவது பாத்திர மாட்டாங்களான்னு. கடைசியில் பார்த்துருவாங்க. அந்த காலையிலேருந்து சூர்யாவோட சுற்றிட்டு இருந்தாலும் ரயில் கிளம்புற அந்த நைட் டைம் தான் அவங்க கமலி வந்து அவரை மீட் பண்ணுவாங்க. அந்த சீன் முழுக்கவே காலையிலேருந்து போகும்போது ரெயின் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டராக இருக்கும் அந்த படத்தில். அந்த காட்சியை வந்து மழை இல்லாமல் பார்த்தோன்னா அவ்வளோ நல்லா இருந்திருக்காதோ அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ரெயின் அந்த இடத்துல வைக்கணும், மழை வரணும், மழையில் இவங்க இதாகணும் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி சார் யோசிச்சிங்க? நல்ல கேள்வி. இப்போ சொன்னீங்கல்ல மழை இல்லாமல் இருந்தால் அவளை எஃபெக்டிவாக இருந்திருக்காது அப்படின்னு. முதல்ல மழை இல்லாமல் அந்த நான் எப்போதுமே எனக்கு ஒரு பழக்கம் என்னென்னா, நான் ஸ்கிரிப்ட்லாம் எழுத மாட்டேன், நான் மனசுக்குள்ளேயே ஒரு படத்தை பார்ப்பேன். நான் இப்போவும் ஒரு கதை பண்ணுகிறேன், ஒரு படம் பண்ணுகிறேன்னா எழுதுவேன். எதுக்கு எழுதுவேன்னா, மற்றவங்க புரிஞ்சுக்கணும் என்ன நடக்குதுன்னு, கூட வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு விஷயங்கள் சில எழுதி கொடுப்பேன், ப்ராப்பர்ட்டிஸ்க்கு எழுதி கொடுப்பேன், மற்ற விஷயத்துக்கு எழுதி கொடுப்பேன். இந்த டைலாக்கு அது தேவையில்லை அவங்களுக்கு. அவங்க வர்றான், அங்கே நிற்கிறான், அவன் கையில் சேப்பு சூட்கேஸ் இருக்குன்னா அதுதான் அவங்களுக்கு தேவை. அவன் என்ன பேசுகிறாங்கிறது அது என் பிரச்சனை. அவன் எங்கே பேசுவான், எந்த சூழ்நிலையில் பேசுவான், எங்கே இருந்து பேசுவான் அப்படிங்கிறத அது பிரச்சனை. நான் வந்து அன்றைக்கி தேவா சாரோட ஒரு கம்போசிங் இருந்துச்சு. அப்போ உட்லண்ட்ஸில் ரூம் போட்டிருந்தாங்க. அந்த உட்லண்ட்ஸில் வந்து கம்போசிங் காலையில் போனோடனே தேவா சார், அப்போ இந்த செல்ஃபோன்லாம் இல்லை, லேண்ட்லைன் தான். அங்கே அந்த ரூமுக்கு ஃபோன் பண்ணி முக்கியமான வேலையாக இருக்குது, மத்தியானம் வந்துடுறார் 2 மணிக்கு அப்படின்னாரு. சரி, அந்த மத்தியானம் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நான் மட்டும் அங்கே உட்காந்துருக்கேன். அப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது, ஏன் நம்ம படத்தை நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் அப்படியே சாஞ்சிக்கிட்டு ஏடிஎஸ்எல் படம் பார்த்துட்ருக்கேன். பாருங்கள், நான் இன்னும் ஷூட்டிங் போகல, எதுவுமே பண்ணல, மைண்ட்லேயே படம் பார்த்துட்ருக்கேன். நல்லா இருக்குது படம். கரெக்டாக சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்தோன்னே படத்தில் வந்து 2 பேரும் ஒரே ஆட்டோவில் சுற்றுறாங்க. ஆப்வியஸாக ஒருத்தர் தெரியுது, போகிற மக்கள் தெரியுறாங்க, எல்லாம் தெரியுறாங்க, எதுவுமே இல்லை, ஒரு டென்ஷன் இல்லை படத்தில். ஒரு கிளைமேக்ஸு, ஒரு 3 ரீலு, என்ன பண்ணலாம் அப்படின்னு உட்காந்து டீப்பாக யோசிக்கிறேன். எனக்கு அங்கே ஒரு டென்சிட்டியை உருவாக்கணும், ஒரு அடர்த்தி தேவைப்படுது, காட்சிக்குள்ள அடர்த்தி தேவைப்படுகிறது. அதாவது காட்சிக்குள்ளே அப்படின்னா கேரக்டர்களுக்கு இல்லை, பேக்ரவுண்டில், அட்மாஸ்பியரில், சுற்றி நடக்கிற விஷயங்களில் ஒரு அடர்த்தி தேவைப்படுது. மனித வாழ்க்கையில் பேக்ரவுண்டில், அட்மாஸ்பியரில், சுற்றி நடக்கிற விஷயங்களில் எது அடர்த்தி தரும் அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு மழை கண்ணுக்கு வந்துச்சு. ஸோ மழையை பொறுத்து அந்த 3 ரீலையும் பார்த்தேன். எனக்கு அப்படி ஒரு பயங்கர அடர்த்தியாக அந்த படம் இருந்தது. உடனே என்னுடைய ஆர்டர் மோகன மகேந்திரன் அவருக்கு ஃபோன் பண்ணேன். சார், ஒரு 3 ரீலுக்கு ரெயின் எஃபெக்ட் பண்ணித்தர முடியுமா சார் அப்படின்னா. அதுக்கும் சார் பண்ணலாம் அப்படின்னாரு. அவ்வளோதான், அதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் அதே மாதிரி ஷூட் பண்ணேன். அதில் வந்து இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். இதில் எல்லாருமே சொல்லுவாங்க, நான் அந்த சீனில் அந்த ஐடியா சொன்னேன், இந்த சீனில் ஐடியா சொன்னேன்னு. எனக்கு நேரம் வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு 17-20 படம் பண்ணியிருக்கேன்னு வைங்களேன். 20 படத்துலேயும் ஒரு படத்துக்கு மினிமமாக 60 சீன் வைங்களேன். இந்த 60 சீனு 20 படத்துக்கு ஒரு 1200 சீன் வைங்க. நான் பண்ண கதைகள்லாம் விட்டுருங்க, நான் வெளியில் வந்த கதைகள் மட்டும் 1200 சொன்னேன். இந்த 1200 சீனில் 1200 சீனும் நான் மட்டுமே ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்து யோசிச்சது. நான் டிஸ்கஷன் வைக்க மாட்டேன், யாரையும் நம்ப மாட்டேன், எனக்கு என்ன தோணுதோ தான் செய்வேன். நான் அதற்காக உழைப்பேன். எனக்கு இப்போவும் வந்து எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா அந்த சந்தேகம் தீர்ற வரைக்கும் அடுத்தது பற்றி யோசிக்க மாட்டேன். அப்போ என்ன பண்ணுவீங்க ஒரு விஷயத்தை அப்படின்னா, யூ கான்ட் பிலீவ் இட். எல்லோரும் என்னை கிண்டல் பண்ணுவாங்க, இதெல்லாம் ஏன் வாங்கி வச்சுருக்காங்க,
என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா வாங்கி அப்போவே நான் வந்து லட்சக்கணக்கில் காசு கொடுத்து வாங்கி வீட்டில் அடுக்கி வச்சுருக்கேன். எனக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் பிரிட்டானிக்காவை எடுத்து படித்து பார்ப்பேன். சின்ன சின்ன விஷயங்கள். நான் இப்போ ஒரு ஜீசஸ் லிவ்டு இன் இந்தியான்னு ஒரு புக்கு படிக்கிறேன்னா அது தியாலஜி, ஜெர்மன் எல்கர் கோஸ்டன்கிற ஒரு ரைட்டர் எழுதின ஜெர்மனுடைய தியாலஜி புக்கு. ஒன்றும் புரியாது நமக்கு. ஆனால் நீங்கள் அந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா வரிக்கு வரி உட்காந்து என்சைக்ளோபீடியாவிலேருந்து மீனிங் எழுதி ஒரு புத்தகத்தில் ஒருத்தன் வந்து ஒரு 3 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் 10 மணி நேரத்தில் படித்து முடிப்பான்னா நான் 20 நாள் படிப்பேன் அந்த புத்தகத்தை, எனக்கு புரியணும். அதே மாதிரி தான் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் படிப்பேன். காதல்கோட்டை ஆரம்பிக்க முன்னாடி சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போய் ரயில்வே இது போடுவாங்க, அந்த ஷெட்யூல் போட்டு ஒரு புத்தகம் போடுவாங்க. அந்த புத்தகத்தை வாங்கி கொண்டாந்து வச்சு எந்த ட்ரெயின் எங்கே போகுது, என்ன பண்ணுது, எத்தனை மணிக்கு கிளம்புது, எத்தனை மணிக்கு போனால் ஷன்னிங் போகுது, இது பூரா உட்காந்து படிப்பேன். நான் ஒன்றும் இல்லை, இங்கேருந்து நான் ராஜஸ்தான் போகிறேன் அப்படின்னா ராஜஸ்தான் போகிறேன்னு மொட்டையாக நான் போயிட மாட்டேன். ராஜஸ்தானை போய் புத்தகம் இருக்கும் மார்க்கெட்டில், அதை வாங்கி கொண்டாந்து வச்சு ராஜஸ்தான் எங்கே இருக்குது, ஒரு நாட்டுக்கோட்டை நகரத்தாருடைய வாழ்க்கையை பற்றி ஒரு சின்ன சீன் பண்ண போகிறேன்னா படிப்பேன். நான் ஒரு கிராமத்து படம் பண்ண போகிறேன்னா இவங்கெல்லாம் கிராமத்தில் போய் படம் பார்த்துட்ருப்பாங்க. நான் தோமு பரமசிவனை கொண்டாந்து நான் வந்து அவரை போய் அவருடைய பண்பாட்டு அசைவுகளை வாங்கிட்டு வந்து படிப்பேன். ஐ கேதர் நாலேஜ். எனக்கு நான் என்னை வந்து இன்றைக்கும் ஏதாவது நான் செய்யணும்னா நான் அதை தான் படிப்பேன். அது மாதிரி காதல்கோட்டையை பொறுத்தளவு, ரெயினோவேட்டை பொறுத்தளவு அந்த டென்சிட்டியை நான் தான் உருவாக்கினேன். அது எனக்கு பிடிச்சிருந்துச்சி. 2வது காரணம் என்னென்னா எனக்கு மழை பிடிக்கும். மழை ஏன் பிடிக்கும்னு தெரியாது. சென்னையில் மழை பெய்யும் போதெல்லாம் நான் வந்து பெரும்பாலும் சென்னையில் மழை, இப்போவும் கூட இன்றைக்கும் போல நேற்று இரவும் கூட நான் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் யூடியூப்பில் போய் நிறைய மழை பெய்கிற வீடியோஸ்லாம் இருக்கும். அதை நல்லா சரவுண்ட் ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணிவிட்டு நல்ல அற்புதமான மழை சத்தத்தில் தான் தூங்குவேன் நான். அது ஏன்னு தெரியாது, எனக்கு மழை பிடிக்கும், அவ்வளோதான். இந்த மழை பற்றி பேசினப்போ இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்தது சார். கமலி ஊட்டியிலேருந்து இருக்காங்க, சூர்யா இருக்கிறது ஜெய்ப்பூரில். 2 பேரும் அப்படி தான் லெட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. 2மே கிளைமேட் வைஸ் பார்த்தா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். ஊட்டியில் குளிர், ஜெய்ப்பூரில் சரியான வெயில் இருக்கும். அந்த பாட்டில் நலம் நலமறியாவலில் கூட நீங்கள் அந்த இதை எழுதியிருப்பீங்க. அது வந்து நீங்கள் கதை எழுதும் போதே வந்து இவர் ஜெய்ப்பூரில் தான் இருக்கணும், இவங்க ஊட்டியில் தான் இருக்கணும்னு எழுதுறீங்களா, இல்லை அது கோயின்சிடென்ஸா? இல்லை, எனக்கு வந்து ஒரு நான் முக்கியமாக எல்லா பேட்டிலையும் சொல்லுவேன், ஒரு ரைட்டருக்கு வந்து ரொம்ப முக்கியமான அறிவு வந்து முதல்ல ஜியாகிரஃபி. ராஜம் கிருஷ்ணன் ஒரு ரைட்டர் இருந்தாங்க. ஏதாவது ஒரு கதையை எழுதணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு கிராமத்தை பற்றி எழுதணும். ஏடின்னு ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க, படித்து பாருங்கள் எங்கேயாவது வாய்ப்பு இருந்துச்சுன்னா. ஒரு கிராமத்தை பற்றி எழுதணுன்னா அந்த ஊருக்கு போய் 2-3 வருஷம் தங்கிடுவாங்க, அந்த மக்களோட வாழ்வாங்க, அவங்க மொழியை தெரிஞ்சுக்குவாங்க, அந்த இதை எழுதுவாங்க. அது மாதிரி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலைக்கு அன்றைக்கி இருந்த சூழ்நிலையில் என்னால் வந்து காலையில் எழுந்திரிச்சு நாளன்னா இருக்குமா அப்படின்னு யோசிக்கிற சூழ்நிலையில் என்னால் இந்தியன் ஜியாகிரஃபியை ட்ராவல் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. சரி, ட்ராவல் பண்ணி போய் கண்டுபிடிச்சிட்டு வரலாம் அப்படின்னா என் குடும்ப சூழ்நிலை எனக்கு அப்போவே 3 பொம்பளை பிள்ளைங்க. நான் அதை வச்சுக்கிட்டு இதை விட்டுட்டு நான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன்னா என் குழந்தைங்க முடிஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் எப்படி அதை கற்றுக்கிறது, என்ன பண்ண முடியும்? எனக்கு தெரிந்ததெல்லாம் நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது என்னை டூருக்கு கூப்பிட்டு போனேன். கேரளா, கொச்சின், அந்த தான் என் மனசில் பதிஞ்சிருந்துச்சு. அந்த கல்ச்சர் நான் அப்போ வந்து அப்போ எஸ்எஸ்எல்சி, அப்புறம் தான் +2, அந்த கல்ச்சர் இருந்துச்சு. அந்த குருவாயூர், அதை வச்சு தான் நான் பண்ணியிருந்தேன் அந்த கதையை. ஆனால் பாண்டியன் என்ன பண்ணார், இந்த களத்தை அப்படியே ஜெய்ப்பூருக்கு மாற்றி பார்க்குறியா அப்படின்னாரு. நான் மாற்றி பார்க்குறேன்னே அப்படின்னு. இன்னும் ரொம்ப முக்கியமாக சொல்ல பண்ணோம்னா அந்த கதையில் பாண்டு இருந்த கேரக்டர் பாண்டு இல்லை. பாண்டுக்கு பதில் ஒரு 11 வயசு பையனை வச்சு தான் நான் கதை பண்ணியிருந்தேன். அதெல்லாம் பேசினோம்னா பெருசாக போயிடும். 11 வயசு பையனை வச்சு தான் கதை பண்ணியிருந்தேன். சரின்னு அனுப்பிச்சார், போனேன், பார்த்தேன். ஒரு படத்தில் கூட கிண்டல் பண்ணியிருந்தாங்க, ஜெய்ப்பூரில் பயங்கர பாலைவனம், இதில் வந்து அங்கே போய் அங்கே எதுக்கு சொற்று அனுப்பணும்னு. மிக முட்டாள்தனமான ஒரு டீமுக்கு வந்து உட்காந்து அந்த கதையை பேசியிருக்கு. காரணம் என்னால் ஜெய்ப்பூர் குளிரை போய் பார்க்கணும். நைட் டைம் ரொம்ப குளிர். அதாவது எதையுமே கமெண்ட் அடிக்கணுங்கிறதுக்காக முட்டாள்தனமாக ஒரு கதையில் உட்காந்து பேசக்கூடாது. ஜெய்ப்பூர் குளிரை போய் பார்க்கணும், அந்த பாலைவன குளிரை. மொராக்கா வந்து பாலைவனம் தான், பகல்லையே குளிரும், கல்லெடுத்து அட்டிக்கும், அப்படியே அது பார்க்கணும். அது மாதிரி அதாவது இவன் ஊட்டியிலிருந்து அந்த குளிரை ஃபீல் பண்ணி அனுப்பியிருக்கா. ஆனால் எழுதும்போது இது என்னாச்சு, இந்த இடத்த நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவன் ஜெய்ப்பூரில் இருக்கான் அப்படின்னு. அதற்கு பிறகு தான் இந்த பாட்டு வந்துச்சு. பாட்டு வரும்போது அப்போ வந்து
தீண்ட வரும் காற்றினையே நீ என இப்போ இங்கே பகல் பயங்கரமாக வெயிலாக இருக்கும் ஜெய்ப்பூர் பார்த்தீங்கன்னா, ராத்திரியில் தான் குளிர் இருக்கும். குளிர்னா அநியாயத்துக்கு குளிரும், நான் அனுபவிச்சிருக்கேன். தீண்ட வரும் காற்றினையே நீ அனுப்பு இங்கு வேற்றுக்கிறதுங்கிறது அவன் பகலில் சொல்கிறான். இங்கே ஊட்டி பகல்லையே குளிராக இருக்கும். வேண்டும் ஒரு சூரியனை நீ அனுப்பு குளிர் கேட்கிறது அப்படின்னு. அது ஒரு டேரக்டராக இருந்ததுனாலையும் நான் பாட்டுறதுனாலையும் எழுத முடிந்தது. அது இது வரைக்கும் படம் பார்த்துட்டு எத்தனை பேர் படம் பார்த்துருக்காங்க? 30 வருடம் ஆச்சு. யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. என்னென்னா, நான் ஏறி வண்டியில் உட்காரும்போது டிரைவர் சொல்கிறேன், அந்த பாட்டை போடுவேன். அந்த பாட்டை ஏற்கனவே அவன் போட்டு நிறுத்தி பாதியில் வச்சுருந்துருக்கான். ஆன் பண்ணோடனே வண்டி ஸ்டார்ட் பண்ணோடனே அது முதல் வார்த்தை மரணம் என்னும் தூது வந்தது. இந்த கேள்வியை நீங்கள் வச்சுங்க. ஒரு கால் நான் மறுபடியும் இயக்குனராகி ஒரு இயக்குனருங்கிற மறுபடியும் காதல் கோட்டை மாதிரி ஒரு படத்தை கொடுத்து உங்கள்கிட்ட பேசணுன்னா இந்த கேள்வியை கேளுங்க. அந்த 10 வருட காத்திருப்பு காதல் எப்படி ஏமாற்றும் என்பதற்கு நான் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன்.